தமிழக அரசின் கொள்கை தனியார் பால் கொள்முதல் நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் ஆவினுக்கு பாதகமாகவும் உள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் முகமது அலி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பெரம்பலூரில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கொள்கை தனியார் பால் கொள்முதல் பெரும் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அக்சன் மாதிரி, ஆரோக்கிய மாதிரி இதர தனியார் நிறுவனங்கள் 50க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, கொள்முதலிலும் விற்பனையிலும். ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் தமிழ்நாடு அரசினுடைய அணுகுமுறை என்பது ஆவினுக்கு பாதகமாக இருக்கிறது, தனியார் கொள்முதல் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகவேதான் மக்கள் மத்தியில் ஆர்வத்தோடு வாங்கி கொண்டிருந்த அந்த ஆரஞ்சு கலர் பாலை நிறுத்திவிட்டார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். ஆரஞ்சு கலர் பாக்கெட் பாலை தமிழக அரசு நிறுத்திவிட்டது. அந்த ஆரஞ்சு கலர் பால் பாக்கெட்ல 8.5 4.5 சத்து. அதை தயிருக்கும் போடலாம், டீ கடையிலும் பயன்படுத்தலாம். இப்ப அதை சுத்தமாக நிறுத்தி விட்டார்கள். இப்ப பாக்கெட் பச்சை பாக்கெட் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. இதையும் எதிர்காலத்தில் நிறுத்தக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஆகவே பால் கொள்முதலையும் தனியார் நிறுவனங்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசுடைய கொள்முதல் இருக்கிறது. பால் விற்பனை பொதுமக்கள் மத்தியில் விற்பனையிலும் தனியார் விற்பனைக்கு சாதகமாக இருக்கிறது.